தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எத்தனை முறை யார் எடுத்தாலும் நாம சலிப்பு தட்டாம ஒரு காவியத்தை தொடர்ந்து திரையில பாக்குறோம் அப்படின்னா அதுதான் ராமாயணம். சும்மாவாங்க, பட்ஜெட் மலைக்க வச்சிருவங்கள. ஹாலிவுட் படங்களை தாண்டிய பட்ஜெட், அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம். அந்த படம் சார்ந்த கிளிம்ஸ் இப்போ வெளியிட்டாங்க. சோஷியல் மீடியா முழுக்க அந்த கிளிம்ஸை தான் பல பேர் ஆகா ஓகோன்னு போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இதையே ஒன்றா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு பேசுறவங்களும் பல பேர் இருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம். ராமாயணா பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? 2 பகுதியில் இந்த படம் வெளியாக போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னு சேர்த்து எவ்வளோ தெரியுமா பட்ஜெட்டு? 4000 கோடி ரூபாய். மக்களே, ஒரு இந்திய படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். 4000 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, இந்த 2 பார்ட்ஸும் சேர்த்து. இந்த படத்தை இயக்குறது நிதிஷ் திவாரி. மியூசிக் இதுதான் வெயிட்டே, இந்த காம்பினேஷன் தான். ஹான்ஸ் ஜிம்மர், AR ரஹ்மான், 2 பேர் லெஜெண்ட். மக்களே, 2 பேர் லெஜெண்டு. ஹான்ஸ் ஜிம்மருக்கு நான் அறிமுகம் கொடுக்கவே தேவையில்லை. சும்மா உங்களுக்கு சொல்றதா இருந்தா இன்டர்ஸ்டெல்லர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, அந்த படத்தோட கம்போசர் அவர் தான். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தலைவன் பண்ண ஒரு படமும் பெரிய சரித்திரம். நமக்கு இந்தியாவில் எப்படி ஒரு AR ரஹ்மானோ, ஹாலிவுட்டுக்கு ஒட்டு மொத்தமாக AR ரஹ்மான் அப்படிங்க இருக்கும். அவர் தான் ஹான்ஸ் ஜிம்மர். அப்பேற்பட்ட 2 பேரும் மியூசிக் பண்றதான் இந்த படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது அது வெயிட்டு. ரன்பீர் கபூர், இன்னொரு பக்கம் யஷ். ரன்பீர் ராம, இன்னொரு பக்கம் யஷ் பார்த்தீங்கன்னா ராவண கேரக்டர் சொல்றேன் போக போத பத்தியும். படத்துல சாய் பள்ளி அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க அட்டென்ஷனை திருப்பி இருக்க ஒரு படம். அந்த படத்துல நம்ம பொண்ணு ஒருத்தவங்க போய் பண்றது நமக்கெல்லாம் பெருமையா இருக்குல்ல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, இது ரிலீஸ் ஆக போறது இந்த வருஷம் தான். வர்ற தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நாள் எப்படி கரெக்டா குறிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் சார்ந்து ரைட்டு. இந்த படத்தை ஐமேக்ஸுக்காக ஷூட் பண்றாங்க. இதாங்க இன்னொரு ஹைலைட்டு. ஒரு இந்திய படம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் க்ரூவோட ரெடி ஆகுறாங்கன்னா அப்போ அவுட்புட் அந்த அளவு இருக்கணும்ல. ஐமேக்ஸில் நாம இந்த முறை இந்த படத்தை விட்னஸ் பண்ண போகிறோம். VFX இந்த படத்துக்கு பண்ணுறது யார் தெரியுமா? DNEGன்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் நெகட்டிவ்ங்க. கரெக்டாக சொல்றதா இருந்தா உலக புகழ்பெற்ற VFX கம்பெனி இவங்க. அவங்க பண்ண சம்பவத்தை பற்றிலாம் போக சொல்கிறேன். இந்த டபுள் நெகட்டிவோட CEO இருக்கார்ல, நமித், இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். சில பேர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் இவரும் முக்கியமான ஒரு ப்ரொடியூசராக இருக்காப்ல. யஷ் இருக்கார்ல, அவர் இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறதா ஒரு டாக் மட்டும் போயிட்டு இருக்கு. ஏன்னா யஷ் இந்த படத்துக்குள்ள ராவணாவா பண்றதுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணிருக்கணும்ல. மேபி உள்ள ப்ரொடக்ஷன் சைட்ல அவர் இறக்கி விட்டுருக்கலாம். ரைட்டு. இந்த டபுள் நெகட்டிவ் சொன்னல, 8 ஆஸ்கர் அவார்டை வின் பண்ண ஒரு டீமுங்க இவங்க. அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற VFX கம்பெனி. இது வரைக்கும் 250 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல சும்மா சில படங்களை பத்தி மட்டும் சொல்றேன். அதுல நீங்க பிரமிச்சிருவீங்க, இதெல்லாம் இவங்க பண்ணதா அப்படின்ட்டு. டியூனு இவங்க பண்ணதுதான். இன்செப்ஷன் இவங்க பண்ணதுதான். இன்டர்ஸ்டெல்லர், டெனட், ஆப்பன்ஹைமர், அதாவது கிறிஸ்டோபர் நோலனோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா டபுள் நெகட்டிவ் தான். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பண்ணது இவங்க தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரான்சைஸ் இருக்குல்ல, அதை பண்ணது இவங்க தான். ஹாரி பாட்டர் கடைசியாக வந்துச்சு பாருங்க, அது சார்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தது இவங்க தான். அதாவது ஒரே கம்பெனி கிட்ட மட்டும் VFX ஒர்க்கை மொத்தமாக கொடுத்துட மாட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணோம், அதில் டாமினண்ட்டாக ஒர்க் பண்ணது இந்த டபுள் நெகட்டிவ் தான். சாம பேருங்க, 8 ஆஸ்கர் அவார்டு சாதாரணமா? ஒரு ராமாயண படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் உருவாகுது அப்படின்னா உலகத்திலே பெஸ்ட் VFX கம்பெனி தானே பிடிப்பாங்க. அதை இவங்களை பிடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய மேசிவான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லிட்டு. தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய சினிமா முழுக்க இப்போ இந்த படம் தான். அவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க. பாருங்க, அவ்வளோ வாட்டி நம்ம நாடகமாக பார்த்துட்டோம், ராமாயணத்தை படமாக கூட பார்த்துட்டோம். திரும்ப 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 பார்க்குறோம். இந்த அளவுக்கு பட்ஜெட்டை செலவு பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தியா, இதனால தான் இந்த கான்டென்ட் எடுத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த ராமாயண படத்தோட கிளிம்ஸை வெளியிட்டிருக்காங்க. ராமர் கேரக்டர் இருக்குல்ல, அதை சார்ந்து ஃபுல்லாக ரிவியல் பண்ணியிருக்காங்க. ராவணா சார்ந்து லைட்டாக ஒரு டச்சு தான், ஆனால் அதுவே சில்லறை சதுர ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அந்த கிளிம்ஸில். ப்ரொமோஷன் இனிதே ஆரம்பிச்சிருக்காங்க ஹனுமன் ஜெயந்தி. அதுவுமா நீங்கள் மற்ற நாட்களை சூஸ் பண்ணி வெளியிடுறது வேற, ஆனால் ராமாயணம் சார்ந்த ஒரு படம் ஹனுமான் ஜெயந்தியில் வெளியிடுறதா என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதான் படக்குழு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கிளிம்ஸ் சார்ந்து ஒரு காட்சியாக பார்ப்போமே. முதல்ல இந்த காட்சி, கருட சேவை. இதுல இருந்தே இந்த கிளிம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸை பார்க்கும்போது போர்க்களத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு கொடுக்கும்.
ஏன்னா ராமாயணன்ட்டாலே போர்க்களம் இல்லாமையா அல்டிமேட்டாக அங்கே தான் போய் முடியும். ஸோ அந்த அந்தத்தை இந்த கிளிம்ஸோட ஆதி ஷாட்டாவே இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் விடை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை ரிவியல் பண்ணுறாங்க. மேசிவாக இருக்குல்ல, வால்பேப்பர் வைக்கிற மாதிரி. சரியான ஃப்ரேம் மக்களே, உண்மையிலே சரியான ஃப்ரேமு. ராமரை தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க சில் அவுட்டில். ஆனால் ரியலாக காட்டுறப்ப சரி அதையான் சொல்லுவானே, போ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பட்டாபிஷேகம் சார்ந்தோம் ராமரை எல்லாரும் எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடினாங்க இதை சார்ந்தோம் இந்த ஃப்ரேமில் கிளியராக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. காந்தாரா படத்தில் இந்த மன்னர் ஒருத்தரை காட்டுவாங்களே வில்லனா, கட்சியில் சாமி வந்து ஒருத்தரை முடிச்சு விட்டுருவார் பாருங்க அவர் கதையை, அவரை பேக் ஷாட்டில் காட்டுற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை நமக்கு கனெக்ட் ஆகுது நான் பார்க்கும்போது. அடுத்து இந்த காட் ஆஃப் வார்ன்ற கேமு எத்தனை பேர் ஆடி இருப்பீங்க? நான்லாம் பயங்கரமாக பைத்து அந்த கேமில் நிறைய பேர் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வர்ற சில சீக்வன்ஸை அப்படியே நம்ம ராமாயணத்துக்குள்ள இன்சர்ட் பண்ண அப்படிங்க இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸில் பார்க்குறப்ப சில காட்சிகள் அப்படியே கனெக்ட் ஆச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இந்த பெரிய பெரிய அரக்கங்க மேலே வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் பெரிய பெரிய மரக்கட்டை மேலே வச்சு அடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க பாருங்க. சம்திங் அது போல விஷயம் இங்கே கனெக்ட் ஆச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, விசிறி தட்டல. இன்னும் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்க இந்த காட்சியிலேயே பிசிறு தட்டலங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிலாம். அடுத்து டெப்த்து. இந்த படத்தை நம்ம ஐமேக்ஸில் பார்க்கணும் அப்படின்னா டெப்த் அந்த அளவுக்கு இருக்கணும்ல, ஒரு பிக்சலும் டெப்த் அந்த அளவுக்கு உள்ள இறங்கி இருக்கணும்ல. அது இந்த ஃப்ரேமில் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரு தேரோட சக்கரம், ஆனால் இந்த அளவுக்கு டெப்த்தாக இது வரைக்கும் நம்ம சக்கரத்தை பார்த்துருக்க மாட்டோங்க. எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தெரியுதுல. அந்த கிளிம்ஸ் ஒரு முறை நீங்கள் பாருங்கள். இந்த ஃப்ரேம் மட்டும் துண்டா தெரியும். செம்ம டெப்த்தாக இந்த ஒரு ஃப்ரேமை செதுக்கியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட ராமர் வேற யாரும் இல்லை, இவர் தான் நம்ம ரன்பீர். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப ராமர் சார்ந்த அந்த ஒரு பூரிப்பு இருக்குல்ல, சுத்தமாக வரல. ஏன்னா ராமர் முகம் அப்படின்னாலே தெய்வீகமாக இருக்கும், அமைதி சமாதானத்தை போதிக்கிற மாதிரி தான் அந்த முகமே காமிச்சு குத்துரும் நீங்கள் பார்க்கும்போது. பட் எனக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலைங்க. எது வந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். அந்த வகையில் எனக்கு இந்த ஃப்ரேம் பெருசாக கனெக்ட் ஆகலை. மேபி ரன்பீருக்கு பதிலாக வேற ஒருத்தரை ராமரை நடிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் இப்போ நினைக்கிறேன். படம் வரட்டும், படம் வந்து இன்கேஸ் அதுக்கப்புறமா இதே போல் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னோட கணிப்பு அப்போ சரியா இருக்குன்றதை பொருத்தி பார்ப்போம். தப்பாயிடுச்சா ஓகே திருத்திக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்க போகுது, பிரச்சனையே இல்லை. அடுத்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதை நான் மட்டும் சொல்லலை, அந்த கிளிம்ஸில் அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா ராமர் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஃப்ரேம் தான் இது. ஆக்சுவலாக இந்த ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், ராமரை நாம ராஜ்யத்தோட பெருந்தலையாக பார்க்கறத விட அவர் இந்த காட்டுக்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், இந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு பெரும் கடவுளா, மனித தோற்றத்தில் ஒரு கடவுளா நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஞாபகமாக வந்துட்டு இருக்கோம் கதைகளை படித்து நம்ம கற்பனை கெட்டின வகையில். ஸோ இந்த ஒரு கேரக்டரைசேஷன் படத்தில் பெருசாக பேசப்படும் நினைக்கிறேன். ஆனால் ரன்பீர் அவரோட உடல் வாகு இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப நமக்கு ராமனோட உடல் வாகுன்ற மாதிரி தான் தோணணும். அப்படி தோணுதுனாக்கா அவங்க அந்தளவுக்கு கனக்கச்சிதமாக அதில் பொருந்தணும். கிளிம்ஸை ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த கனெக்ட் கிடைச்சதான் கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக கிடைக்கல. அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமு, இது ஆக்சுவலாக கிளிம்ஸில் வந்த ஃப்ரேம் தான். ஆனால் ராமாயணம் நாடகத்தில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அதே குழப்பம்தான். ஃப்ரேம் பார்த்தீங்களா, இப்படி தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஐமேக்ஸ்க்காக அவசரமாக கட் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு இப்படி தெரியுதோ என்னவோ தெரியல. பட் இந்த ஃப்ரேம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஷார்ட் சூப்பராக இருந்துச்சு, சீன் கம்போசிங் சூப்பராக இருந்துச்சு. பட் ஃப்ரேம் டச் மட்டும் ட்ராமா டச் வந்துருச்சு. அடுத்து ராவணன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ராவணனை நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்துகிறேன் எப்பேற்பட்டவர்னு. அவர் ரிவியல் பண்ணுவாங்க மக்களை. கடைசியில் ராமரை காட்டுறப்ப நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை விட ஒருபடி மேலே ராவணனை காட்டுறப்ப சந்தோஷம் ஏற்படும். இதுக்காக நம்ம ராமனை எதிர்க்கிறோம், ராவணனை கொண்டாடுறோம் இப்படி சொல்ல வரல. ஜஸ்ட் இந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப தோணுன விஷயம் அவ்வளோதான். ஆனால் ஃபேஸை ரிவியல் பண்ணலங்க. அந்த கிளிம்ஸில் ராவணன் ஃபேஸை, புஷ்பக விமானம் இருக்குல்ல, அதை நோக்கி ராவணன் நடந்து போகிற மாதிரி தான் ஷாட்டு. அதுவே பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தேட்டரில் எப்படி இருக்க போதும். ஏன்னா யஷ் பண்ணுறாரு, சாதாரண ஆக்டரா. இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் சாய்ஸ்னா யஷ். இவரை தாண்டி ராவணனுக்கு நீங்கள் வேற யாரையுமே யோசிச்சு பார்த்துருக்க முடியாது. அப்பேற்பட்ட சாய்ஸ் இவர். ஸோ எதிர்பார்ப்பு இப்பயே உச்சத்துக்கு போயிடுச்சு. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். அவர் அந்த புஷ்பக விமானத்தில் ஏற போகிறது முன்னாடி இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். ஒருவேளை சீதாவை அவர் கடத்திட்டு போவார்ல, அந்த காட்சி சார்ந்து தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, புஷ்பக விமானம், அதாவது ராமாயணத்தில் இருந்து நம்ம யூனிக்கு யாரு கடவுள்னே புரிஞ்சிக்க முடியாது. அதாவது ராமர் பாலம் போட்டு நடந்து போவார், ஆனால் ராவணன் புஷ்பக விமானத்துலேருந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவார் பறந்து. யார் கடவுள்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டச்லாம் ராமாயணத்தில் நிறைய இருக்கும். டைம் எடுத்து நம்ம சேனலில் ராவணன் வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். முடிஞ்ச வீடியோ பாருங்க, கூஸ் பம்ப் உங்களுக்கு கேரண்டி.
இந்த ஃப்ரேமோட டீட்டெயிலிங் இருக்குல்ல, இது மாதிரி இந்த ஒட்டுமொத்த படத்துல ஒரு ஃப்ரேம்ல டீட்டெயிலிங் இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா பயங்கரமா பேசப்பட விஎஃப்எக்ஸ்ல. யாரு கண்டா நாளை பின்ன ஆஸ்கர்ல சிறந்த விஎஃப்எக்ஸ் படத்துக்கான ஒரு விருது இந்த படத்துக்கு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பேராசை தான். வேற்றுமொழி படம் எப்படி இதெல்லாம் உள்ள வரன்ற மாதிரி நீங்க சில விஷயங்கள் கேட்கலாம். பேராசை தானே, பட்டு வைப்போமே. நாலு பின்ன ஒரு இந்திய படம் இது சார்ந்த அவார்டு வாங்குதுன்னா, ஆஸ்கர் வாங்குதுன்னா பெரிய விஷயம் தானே. அதுவும் இந்த கம்பெனியை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். 8 அவார்டு வாங்கினவங்க ஆஸ்கர் அகாடமி அவார்ட்ஸ். 9வதா ஒன்று இந்த படம் சார்ந்து கிடைச்சா சிறப்பா இருக்கும். இவ்வளோ பெரிய படத்தை அவங்க கிளிம்ஸ்ன்னு சொல்லி வெளியிடுறாங்க அப்படின்னா, அந்த படத்தோட முன்னோட்ட காட்சி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கான டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணுவோம். பார்க்குறவங்களே நோட் பண்ணுறோம்னாக்கா பண்ணுறவங்க எவ்வளோ அதை பார்த்து பண்ணணும். இந்த புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ல நான் ஒரு சின்ன டெம்ப்ளேட்டை வச்சு அதில் அவுட் எடுப்பாங்களே டெக்ஸ்ட்டுக்காக, அதுமாரி போட்ட மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப எனக்கு என்னப்பா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தோணுது பார்த்தீங்கன்னா, இது போல் அவங்க பயன்படுத்துறது தான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். டைட்டில் கார்டு பார்த்தீங்களா, ராமாயணா, அவர் ட்ரூத் அவர் ஹிஸ்ட்ரி. ஓகே, இதுதான் உண்மை, இது நம்மளோட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எழுத்தா பார்க்கறது சூப்பரா இருக்கு. ஆனா இது உலகம் ஃபுல்லா போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே வெயிட்டா இருக்கணும். அதுக்கு தோதுபடுற வகையில விஎஃப்எக்ஸும் சூப்பரா இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டா கை கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும். பிகாஸ் படம் ரீச் ஆகணும்ல, அப்பதான் இதுவும் சேர்ந்து ரீச் ஆகும். அது ரெண்டுத்துல ஒன்று சொதப்பினா கூட ரொம்ப கஷ்டம் மக்களே. நான் இப்பயே வார்னிங்கா முன் வச்சுற அவ்வளவுதான். படக்குழு நம்ம சொல்லிதான் ஒர்க் பண்ண போறாங்களோ, சூப்பரா பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாம் சினிமா ரசிகர்கள் தானே, அது சார்ந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம ஓப்பனா பேசி வைப்போம். இதுல என்ன இருக்கு? ஒரு கேள்வி கேட்டே இந்த கண்டென்ட் முடிச்சிடுறேன். வாரணாசி படம் இருக்குல்ல, அது சார்ந்து உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த படம் சார்ந்து இருக்கா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.